ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரேஷஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம ஆக்சுவலாக பார்க்கறது எல்லாமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க அட்வான்ஸ் லெவல்னால் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஈஸியாக புரிஞ்சிக்கணுன்றதுனால இது மாதிரி சொல்கிறோம். அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்றதுனால செல்லர்ஸ் எல்லா ஸ்ட்ரைக்கையும் ரைட் பண்ணி வைப்பாங்க. அவங்க ரைட் பண்ணி வைக்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சுன்னா மிகப்பெரிய லாஸ் வரும் அவங்களுக்கு. அப்போ அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. செல் பண்ணவங்க பை பண்ணால் என்ன ஆகும், மார்க்கெட் மேலே தான் போகும். அந்த இடத்துல தான் நம்ம போய்ட்டு பையர்ஸ் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த இடம் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம அட்வான்ஸ் லோன்னு சொல்கிறோம். இதை தான் எந்த சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராவில் எப்படி ட்ரேட் இருக்குது, இதை வச்சு எப்படி ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்குது, இதை வச்சு 0 to 1 கான்செப்ட் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 25,250 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் எப்போவுமே. ஓகேங்களா? ஓப்பன் ஆனால் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,200 பக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் கீழே இறங்கினான். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் கேப் அப்பு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே. ஆனால் ஓப்பன் ஆன இடத்த அவனால் தாண்ட முடியல. ஓகேங்களா? இப்போவுமே இந்த மார்க்கெட்டை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். மார்க்கெட் கேப் அப் ஆகும், எஸ்டர்டே ஐயை தாண்டி இருக்கும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கும், ஆனால் ஓப்பனுக்கு கீழே வந்துடும். இந்த மாதிரி சினாரியோ மார்க்கெட் எப்போவும் பெரும்பாலும் ரேஞ்சு தான் ஆகும். ஒன்று ஓப்பனை தாண்டி மேலே போனால் மார்க்கெட் ஒன் சைடாக கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். இல்லை ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா, எஸ்டர்டேயை கீழே உடச்சிட்டான் அப்படின்னா புட்டு ஒன் சைடாக போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது இவன் ஓப்பனையும் தாண்ட முடியாமல் ஐயையும் கீழே உடைக்காமல் இருந்தானா, ஓப்பனுக்கும் ஐயுக்கும் தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் மிகப்பெரிய ரேஞ்சாக இருக்கும். இதில் நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம நாளைக்கு கூட ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணிக்கலாம் மண்டே அன்றைக்கி. அதனால் இன்றைக்கி அவாய்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஓப்பன் ப்ரைஸ் 250. இவனோட எஸ்டர்டே பாருங்கள் 25,190. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டு தான். 60 பாயிண்ட்டுக்குள்ளே தான், 60 பாயிண்ட் கூட இல்லை ஆக்சுவலாக. அவன் எஸ்டர்டேயில் டச்சே பண்ணல. 200 வரைக்கும் தான் வந்திருக்கான். ஒரு 50 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த மணி கால் ஆப்ஷன், இந்த மணி புட் ஆப்ஷனே ஒரு மார்க்கெட் 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே 25 பாயிண்ட் மேலே கீழே போயிட்டு வருது அப்படின்னா அவன் எவ்வளோ தூரம் மூவ் பண்ண முடியும்னு யோசிங்க. இப்போ அதாவது மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் குறைஞ்சது, ஒரு 100 பாயிண்ட் 80 பாயிண்ட் மூவ் ஆனால் தான் ப்ரீமியம் ஒரு 30 பாயிண்ட் அந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 25 பாயிண்ட் மேலே கீழே போயிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கஷ்டப்படும். ஓகேங்களா? ஒரு 15 பாயிண்ட் மூவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதே மார்க்கெட் 25,300 இருக்குது அப்படின்னா 100 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது ஐக்கும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் கீழே வந்தாலே ஓப்பன்லேருந்து ஐக்கு தான் வருவான் ஃபஸ்ட்டு. அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா மார்க்கெட் மேலேருந்து 100 பாயிண்ட் கீழே இறங்கும்போது ப்ரீமியம் ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆகும். அப்படி இல்லைனா 40 பாயிண்ட்டாச்சும் மூவ் ஆகும். நம்ம ஈஸியாக நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி என்ட்ரி எடுக்கும்போது ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு 50 பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவன் மூவ் பண்ணும்போது 50 பாயிண்ட்லேயே கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகிறான். ஓகேங்களா? அப்போது 25 பாயிண்ட் தான் கணக்கே. அப்போது இவன் எவ்வளோ தூரம் காலும் புட்டும் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இதில் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இருந்தாலும் என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம்? என்ட்ரி ஆக்சுவலாக ஒரு 15 பாயிண்ட் கிடச்சிருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கிடச்சிருக்கும். கிடைக்காம ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கண்டிப்பாக 15 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அது எப்படி எடுத்துருக்கலான்னு பார்க்கலாம். மார்க்கெட் 15 நிமிஷத்தில் இங்கே இருக்கும்போது 25,010 இருக்கும்போது 25,000 என்ற காலும் 25,250 அப்படின்ற புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே வந்ததுனால கண்டிப்பாக
மார்க்கெட் ரேஞ்ச் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம 2 பேரையும் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது காலையும் புட்டையும். மார்க்கெட் எஸ்டர்டே ஐ மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கிறதுனாலும் அது வந்து ரொம்ப வீக்குன்னு சொல்லிட முடியாது. ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால மார்க்கெட் வீக்குன்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? அதாவது ஐக்கு மேலே இருக்கிறதுனால பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அதுதான் 2த்துக்கும் நடுத்தரமாக இருக்குது. அதாவது செல்லர்ஸ் பையர்ஸ் ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படி அர்த்தம். பெரும்பாலும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் 2 சைடும், கால் சைடும் புட்டு சைடும் ப்ரீமியத்தை கரைச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த மாதிரி செட்டப் வைக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாருமே தெரியும். இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் நம்ம 2 பேரையும் செக் பண்ணலாம். யார் எடுத்தால் ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக 25,000 அப்படின்ற காலோட சார்ட் இது. ஓகேங்களா? சாரி, 25,200 தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா 25,200ன்ற கால் ஆப்ஷன் தான் இந்த மினி கால் ஆப்ஷன். ஆக்சுவலாக பாருங்கள், 15 நிமிஷத்தில் அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது. நல்லா முக்கியமாக கவனிங்க. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் கால் ஆப்ஷனும் ஓப்பனுக்கு கீழே தானே இருக்கணும். ஆனால் இவன் பாருங்கள் ஓப்பனுக்கு மேலே இருக்கும். இவனோட ஓப்பன் 153 சாரி 158. கரெக்டாக இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான் 15 நிமிஷத்தில். அப்போது ஒரு பாசிட்டிவ் இது. அதாவது ப்ரீமியம் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது ஓப்பனுக்கு கீழே வந்து, ஆனால் ப்ரீமியம் பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷனுக்கு தான் சான்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஓகே, இருந்தாலும் இவன் பர்ஃபார்ம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இவனை இங்கே எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 63 தான் என்ட்ரி. ஆக்சுவலாக இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா 87 இருக்கான். கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் தள்ளி போய் க்ளோஸ் வைக்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட்டில் எடுக்க முடியாது. அப்போது புல் பேக்கில் தான் எடுக்கணும். புல் பேக்கில் எப்படி எடுக்கணும்? இங்கே வந்து நின்று மூவ் ஆகும்போது தான் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே 2 கேண்டில் நிற்கிது. எடுக்கலாமா? 63 65 எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஆப்போனண்ட்டையும் பார்க்கணும். ஓகேங்களா? 25,200 காலை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் மேலே போகாமல் தடுக்கிறவன் 25,250 புட்டு, 25,300 புட்டு. ஓகேங்களா? அப்போது நம்ம 25,280ன்ற புட்டை போய் பார்த்தோம். இவனை எடுக்கலாமா, சேஃபாக இவன் மேலே போவானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கான். ஓகேங்களா? ஏன் மார்க்கெட் சொதப்புச்சு அப்படின்றது தெரியுதா? ஓகேங்களா? அதாவது அவன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஒரு 1/2 ஹவரில் ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் அவனால் போக முடியல. ஏன் அப்படின்னா 15 நிமிஷத்தில் இவன் மேலே, அதாவது கால் ஆப்ஷனை மேலே போகக்கூடாத தடுக்கிற புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவல் மேலே இவனும் இருக்கான். இவனும் சப்போர்ட்டில் இருக்கிறான், அவனும் சப்போர்ட்டில் இருக்கிறான். அப்போது 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் கீழே உடைச்சா மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். ஒன்று கால் கீழே உடைக்கணும், இல்லை புட்டு கீழே உடைக்கணும். இதில் யார் கீழே உடைப்பான் அப்படின்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது யாராலையுமே சொல்ல முடியாது. அது ஓகேங்களா? அது யாராலையுமே சொல்ல முடியாது. எது வேணால் நடக்கலாம். ஆனால் ஒரு 70% 60% கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் நம்ம கெஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா சப்போஸ் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதாவே வச்சுப்போம். நம்ம கால் ஆப்ஷன் லெவலை கீழே உடச்சி இவன் மேலே போகிறதாவே வச்சுப்போம். ஓகேங்களா? இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கணும். நம்ம ஏற்கனவே இன்னொரு விஷயம், மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 250 புட்டோட ஓப்பன் ப்ரைஸ் 155. ஓப்பனுக்கு கீழே இருக்கான். இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். ஆனால் கால் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கான், புட் ஆப்ஷன் நெகட்டிவாக இருக்கான். அதாவது மார்க்கெட் என்ன சினாரியோ அதே சினாரியோ தான் ப்ரீமியம் இருக்கணும். ஓகேங்களா? அப்போது புட்டு தான் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், ஆனால் புட்டு கீழே இருக்கான். கால் தான் ஓப்பனுக்கு கீழே இருக்கணும், ஆனால் கால் மேலே இருக்கான். அப்போது கால் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். 15 நிமிஷத்துலேயே தெரியும். அப்போது புட் ஆப்ஷன் பர்ஃபார்மே பண்ணாலும், அட்வான்ஸ் லெவலில் இவன் மேலே உடச்சி போனாலும், கால் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சாலும், இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் கண்டிப்பாக ஓப்பன் வரைக்கும் தான் போக முடியும், இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போக முடியும். அதை தாண்டி போக முடியாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் ஐயை உடைக்கல கீழே. ஓகேங்களா? ஓப்பனை மட்டும் தான் உடச்சிருக்கு. அப்போது ஐயில் உட்காந்து மேலே தான் போகிறான் அவன். அப்போது மார்க்கெட் ரேஞ்சு தான்ன்றது நம்மளுக்கு 15 நிமிஷத்துலேயே தெரியும். அது ஓகேங்களா? தெரியும். இன்னொன்று, இவன் பர்ஃபார்மே பண்ணாலும் ஓப்பன் வரைக்கும் தான் போவான், ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான்றது நமக்கு தெரியும். அதனால் இவனை நம்ம என்ட்ரி எடுக்காமல் அவாய்ட் பண்ணலாம். இதே வந்து இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிருந்தால் இவனை தான் எடுத்திருப்போம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது இவன் ஓப்பனுக்கு கீழே, மார்க்கெட்டு ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது இவன் ஓப்பனுக்கு மேலே இல்லாமல் கீழே இருக்கிறான்.
ஓகேங்களா? இது ஒரு பயங்கரமான நெகட்டிவ். புட்டு பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இது. ஓகேங்களா? ஓகே. அப்போது இவனை நம்ம என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது சேஃபு. ஏன் அப்படின்னா, இவன் அப்படியே மேலே போனாலும் மார்க்கெட்டுக்கு முரண்பாடாக இவன் இருந்து பர்ஃபார்மே பண்ணாலும் ஓப்பன் வரைக்கும் தான் போகிறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம எடுக்கணுமா? இவன் போய் ஓப்பனர் கிட்ட போக முடியாமல் திரும்பும்போது கால் ஆப்ஷனை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம். அதனால தான் நம்ம காலையில் ½ அன் ஹவரில் என்ட்ரி எடுக்க முடியல. வெயிட் பண்ணோம். ஆனால் இவன் ஓப்பனு கிட்டேயே போக முடியல. ஓப்பன் கிட்டேயே போக முடியல இவனால். ஓகேங்களா? அப்படியே ரிட்டர்ன் ஆகி எந்த அட்வான்ஸ் லெவலில் இவன் அதை சப்போர்ட் எடுத்து மேலே போனானோ அந்த அட்வான்ஸ் லெவலை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? காலையில் 2 பேருமே அட்வான்ஸ் லெவல் மேலே இருந்தாங்க. எவன் கீழே உடைக்கிறானோ அதுக்கப்புறம் அவன் ஆப்போனண்ட்டை நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் இவன் மேலே போயிட்டான். ஓகேங்களா? மேலே போனவனை எடுக்கலாமான்னு நம்ம டிசைட் பண்ணும்போது இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனா எடுக்க வேண்டாம், இவன் ஓப்பனை தாண்ட மாட்டான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ரேஞ்ச் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஓப்பனை போய் முட்டும் போது நம்ம கால் ஆப்ஷனை திருப்பியும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசிஷன் ரன்னிங் மார்க்கெட்டில் எடுக்க தெரியணும். ஸ்ட்ராட்டஜி மட்டும் கற்றுக்கினா மட்டும் போதாது. அந்த ரன்னிங் மார்க்கெட்டில் முடிவு எடுக்கிற திறன் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி இதுதான். நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கோர்ஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டோம். ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். சப்போஸ் நீங்கள் அவனை எடுத்தாலும் ஓப்பனை வரைக்கும் டார்கெட்டாக வச்சு வெளியே வந்துடணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அப்போது இவனை எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஆனால் மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது ஓப்பனுக்கு கீழே, இவன் பாசிட்டிவாக இல்லாமல் இவனும் நெகட்டிவாக இருக்கான். அப்போது இது ஒரு பெரிய முரண். அப்போ இவன் ஓப்பனுக்கிட்ட போகிறதே கஷ்டம் அப்படின்றத நம்ம அந்த இடத்துல டக்குன்னு டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? டிசைட் பண்ணி வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இவன் ஃபேக்காக உடைக்கிறான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபேக்காக தான் மேலே போகிறான், போயிட்டு இவன் ஓப்பனில் முட்டி கீழே வந்துடுவான். அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு பெரிய டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் ஓப்பனுக்கும் அட்வான்ஸுக்கும் இருந்தால் 30 பாயிண்ட் இருந்தால் எடுக்கலாம். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். 30லேருந்து கிட்டத்தட்ட 50 வரைக்கும் தான் இருக்குது. 20 பாயிண்ட் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதுவே இவனால் போக முடியல. இன்னொன்று 25 பாயிண்ட் இருக்குது, ஏன் இது எடுக்கக்கூடாது? ஏன்னா நம்ம டார்கெட் 15 பாயிண்ட் தான் கேட்கலாம். ஓகேங்களா? இவனை எடுக்காததுக்கு மிகப்பெரிய ரீசன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது இவன் பாசிட்டிவாக இல்லை. இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தது மிகப்பெரிய முக்கியமான காரணம். அதனால தான் இவனை காலையில் எடுக்கலை. இல்லைனா இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்திருந்தானா அட்வான்ஸ் லெவலில் அந்த டைமில் இவன் மீட் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக இவனை எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துட்டுருப்போம். ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே லோ வரைக்கும் டார்கெட் வச்சு வெளியே வந்துட்டுருப்போம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறான்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருக்கணும். இது ஆப்ஷன் க்ரீக்ஸு. ஓகேங்களா? அப்போது இவன் லோ கீழே தான் இருக்கிறான். இவன் என்ன தான் இவன் சும்மா ஃபேக்காக மேலே போனாலும் லோ கீழே தான் இருக்கும். அப்போது கால் ஆப்ஷன் அதாவது எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சாலும் மேலே வந்துடுவான் அப்படின்றத அந்த இடத்துல இதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதனால தான் இவனை நம்ம காலையில் எடுக்கலை. இல்லை எடுத்திருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு 15 பாயிண்ட் கிடச்சிருக்கோம். இவன் பாருங்கள், ஐ எவ்வளோ கொடுத்துருக்கான், 48. 30 நீங்கள் எடுத்திருந்தா கூட 18 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம எடுக்கலை. ஓகேங்களா? எடுக்கலை. ஏன்னா ரேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு என்ட்ரி கரெக்டாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன்றே ஓப்பனில் முட்டட்டும், இல்லை இதை கீழே உடைக்கட்டும்னு வெயிட் பண்ணோம். நம்ம நினச்சா மாதிரியே தான் நடந்தது. ஏன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம பல மார்க்கெட்டில் பார்த்துட்டோம், வருஷக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதில் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதை 100% நம்பக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 80% நம்பணும். அதாவது டிசிப்ளினாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டிசிப்ளினாக ட்ரேட் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 100% நம்பக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் இப்படி தான் நடக்கும். 80% இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போது 11 மணிக்கெலாம் இவன் கீழே உடச்சிட்டான். அட்வான்ஸ் லெவலில் எந்த லெவலில் சப்போர்ட் அடித்து மேலே போக நினச்சானோ அந்த லெவலில் கீழே உடச்சிட்டான். அப்போ இவன் டோட்டல் வீக்கு. அப்போது 11 மணிக்கு இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சதுனால ரெண்டாவது இவன் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று, எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கான், ஓப்பனுக்கு கீழே இருக்கான். ஒரே ஒரு சப்போர்ட் இவனுக்கு, ஒரே ஒரு பலம் அட்வான்ஸ் லெவல். அந்த அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்ததுனால கொஞ்சம் தூரம் போனால் அதுக்கப்புறம் அதை கீழே உடைச்சதுனால இவன் பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றது 11 மணிக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ 11 மணிக்கு நம்ம என்ட்ரியை எக்ஸிக்யூட்டு கால் ஆப்ஷனை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா?
அப்போது 11 மணிக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 25,200 கால் ஆப்ஷனை நம்ம எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவன் கீழே உடைச்சான்னா இவன் 11 மணிக்கு எங்கே போகிறான் இவன்? எக்ஸாக்டாக அவன் ஓப்பனை தாண்ட முடியலன்னும் போது இவன் ஓப்பனை தாண்டிட்டான் பாருங்கள். எவனா ஒருத்தன் ஓப்பனை தாண்டிடுவான் கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பைரி டைமில் தான் 2 பேருமே ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வர வச்சு ப்ரீமியத்தை கரைப்பாங்க. ஆனால் மிச்ச டைம்லலாம் அந்த மாதிரி நடக்காது. இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தானா இவன் ஓப்பனுக்கு மேலே போயிடுவான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? இன்னொன்று, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கிறான். அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டேக்கு மேலே வந்துடும்ன்றதும் தெரியும் நம்மளுக்கு. எப்போது 11 மணிக்கே தெரியும். மார்க்கெட் இங்கே இருக்கும்போதே தெரியும் எஸ்டர்டேக்கு மேலே உடச்சிருவான் அப்படின்ட்டு. அப்போ மேலே உடைக்கும் போது அங்கே ஓப்பனுக்குது, அட்வான்ஸில் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இவன் அட்வான்ஸில் தாண்டி மேலே பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது தெரியும். இந்த அளவுக்கு அனலைஸை நீங்கள் ஒரு 5-10 நிமிஷத்தில் பண்ண தெரியணும். ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் ஓப்பன் ஆனவொன்னே பண்ண தெரியணும். ஓகேங்களா? அவன் டோட்டலாக வீக் ஆகிட்டான். அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அவன் எஸ்டர்டே லோக்கு கீழே இருந்தால் இவன் எஸ்டர்டே மேலே உடச்சே ஆகணும். அதுதான் எழுதப்பட்ட விதி. ஓகேங்களா? இது ஆனால் 100% இதுதான் நடக்கும், நடந்தே தீரும்லாம் கிடையாது. 80% இப்படி தான் நடக்கும். இதை நம்ம பல வருஷமாக பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓகேங்களா? அப்போது இதை ஈஸியாக நீங்கள் ப்ரொடிக்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போது நம்ம இங்கே இருக்கும்போது மார்க்கெட் மேலே வரப்போதுன்னு தெரியும். அப்போது நம்ம அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனிங் தாண்டும் போது கால் ஆப்ஷனை எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷனை தெளிவாக வந்து அட்வான்ஸ் லெவலை தாண்டி ஓப்பனை தாண்டி புல் பேக் வரும்போது எப்போவுமே 2 லெவல் இருக்குன்னா கீழே இருக்க லெவலில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 3 லெவல் கூட இருக்கும் சில டைமில். அப்போது லாஸ்ட் லெவலில் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். இங்கேயே எடுத்தால் ஸ்டாப் லாஸ் ஆகி அதிகமாகிடும். ஓகே, அவசரப்படக்கூடாது. ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த லெவலை உடைக்க மாட்டான் அவன். ஏன்னா ஆப்போனண்ட் வீக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போது இதை மேலே உடச்சி கீழே வரைக்கும் வருவான் அவன். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு தான் மேலே போவான். ஓகேங்களா? அப்போது கடைசி என்ட்ரி தான் நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ் லெவலில் தான். ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன், எஸ்டர்டே லோ, இது எல்லாமே அட்வான்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போது 158 ஒரு ஓப்பன் ப்ரைஸுன்றது ஒரு லெவல் தான் அது. ஓகேங்களா? அப்போது அதில் சப்போர்ட் எடுக்கிறான் அவன் தெளிவாக. இதுதான் மெயின் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? அப்போது இந்த லெவலில் வந்து உட்காரும் போது நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு 60ன்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 45 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். 15 பாயிண்ட் தான். 45ன்றது வந்த லோ கூட கிடையாது, வந்த லோக்கு கீழே. அப்போ எவ்வளோ அழகான ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதை உடச்சானா முடிஞ்சுது. மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஃபால் ஆகும் 2வது வாட்டி. ஏன்னா இவன் கீழே வந்து மேலே போயிட்டானா திருப்பி கீழே வரமாட்டான். ஓகேங்களா? இது ரொம்ப அட்வான்டேஜ். அப்போது இவன் இந்த இடத்துல ஒரு லோ குத்துட்டானா இந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சு அது 15 பாயிண்ட் அந்த லோ கிடைக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் கண்ண மூடின்னு என்ட்ரி எடுக்கலாம். 60ன்ற இடத்துல 60ன்ற இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக 15 பாயிண்ட் உடனே கொடுத்துட்டான். ஓகேங்களா? உடனே உங்களுக்கு 15 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? 175க்கு போயிட்டான். எக்ஸாக்டாக 160 எடுத்துருந்தீங்கன்னா 15 பாயிண்ட். சப்போஸ் இதை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. திருப்பியும் நீங்கள் வந்து இவன் 190 வரைக்கும் போயிருக்கான். ஓகேங்களா? 60 எடுத்திங்கன்னா 190, 30 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்றது க்ளீனாக தெரியும். ஏன்னா இவன் தான் ஐக்கு மேலே இருக்கான், ஓப்பனுக்கு மேலே இருக்கான், அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கான். ஒரு வாட்டி கீழே உடைச்சவன் 2வது மேலே வந்தவன் அதை உடைக்கல பாருங்கள். அதிலே தான் சஸ்டெயின் ஆகிருக்கான். அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அவன் ஆப்போனண்ட்டே கீழே போயிட்டான் ஆல்ரெடி. எஸ்டர்டே லோ, ஓப்பன், அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் கீழே உடைச்சிட்டான். அப்போது அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது நம்ம டிசைட் பண்ணியாச்சு 11 மணிக்கே. ஓகேங்களா? இவன் ஒரு கால் நல்லா ஃபோர்ஸாக ஒரு கேண்டிடேட் கீழே உடைச்சிருந்தா தான் அவன் திருப்பியும் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் ஆவான். ஓகேங்களா? இது 2 பேருமே சண்டை தான் இது. கால் புட்டு எப்போவுமே இவன் வீக்கானா அவன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவான், அவன் வீக்கானா இவன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுதான் இதில் இருக்க லாஜிக்கு. ஓகேங்களா? அந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகும்போது எடுக்கணும். அவ்வளோதான் விஷயமே. சிம்பிள். ஓகேங்களா? இதை தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் கைஸ். இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், வாங்கணும் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்ட்ரி ஒரு ரேஞ்ச் மார்க்கெட், ஒரு சின்ன ரேஞ்ச் தான், 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட். ஆனால் அதுலேயும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு தெளிவாக என்ட்ரி எடுக்க முடியும்ன்றதை தெளிவாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த என்ட்ரியை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலை 11 மணிக்கு. ஏன்னா நம்ம அந்த டைமில் வெளியே போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போஸ்ட் போட்டோம். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் இந்த என்ட்ரி எடுத்திருக்காங்க, தெளிவாக பக்காவாக எடுத்திருக்காங்க. புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக் ஆனவொன்னே கால் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் தாண்டினவொன்னே தெளிவாக புல் பேக் வந்தவொடனே என்ட்ரி எடுத்துகிட்டு 15 பாயிண்ட் இங்கே புக் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 12 மணிக்கெலாம் புக் பண்ணிட்டாங்க. 2வது என்ட்ரியும் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஏன்னா புட் ஆப்ஷன் வீக் ஆனவன் அதாவது பயங்கரமாக வீக் ஆகினே தான் இருந்தான். அவன் பலம் பெறவே இல்லை. ஓகேங்களா? அப்போது இவனையே தான் எடுத்து திரும்பியும் கூட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், நீங்களே பாருங்கள். புட் ஆப்ஷன் ஒன்றுமே பண்ண முடியல அவனால். இதுதான் புட் ஆப்ஷன். பாருங்கள், எந்த அட்வான்ஸோட கீழே உடைச்சாலும் 2வது அட்வான்ஸில் தாண்ட முடியல. கீழே தான் போயிட்டுருக்கான் அவன்.
அதாவது லோ 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 உடச்சி போயிட்டே இருக்கான் பாருங்க, ஒரு லெவலையும் உடச்சி கீழே போயிட்டே தான் இருக்கான். ஓகேங்களா? அப்போ இவன் எப்படி பலம் பெறுவான்? ஓகேங்களா? இவன் பலம் பெறணுன்னா அவன் வீக் ஆகணும். அவன் வீக்கே ஆகலையே. அவன் தான் லெவலுக்கு மேலேயே, ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது இவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே காய்ஸ், இன்னும் தெளிவாக நீங்கள் இதை பற்றி கற்றுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதெல்லாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் 2 நாள் லீவு, என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே பார்ப்போம். தேங்க்யூ.